ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடயம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சூரிய பகவான் மற்றும் புத பகவானுடைய சேர்க்கை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்ததனால் யோகத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 4/2/2024 முதல் 10/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்குரிய நாதனாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் இடத்திலே கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அவரோடு புத பகவானும் இணைந்திருக்கின்றார்கள். 10ஆம் இடத்திலே சனி பகவானும், 11ஆம் இடத்திலே ராகு பகவானும், 12ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு முயற்சிக்குரிய 3ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். முதல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 4/2/2024 அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் 1 மணி வரை, அதன் பிறகு தசமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம், அதாவது 3ஆம் இடத்தை நீசமடையக்கூடிய ராசியில் உட்கார்றாரு. அனுச நட்சத்திரம் அன்று முழுவதுமே மரண யோகம் கூடிய நாள். அன்று மத்தியமான நாள். அடுத்து 5/2/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு அன்று பகல் 1 மணி வரை தசமி திதியும், அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகின்றது. அன்று முழுவதுமே கேட்டை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய ஒரு மத்தியமான நாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை, அதாவது 6/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதி பகல் 1 மணி வரையும், அதற்கப்புறம் துவாதசி திதியும் வருகிறது. அன்றைக்கி அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சர்வ ஏகாதசி. அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மூல நட்சத்திரம், யோகத்தை பொறுத்தளவுக்கு அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு மிக யோகமான நாள் தான். அதாவது 7/2/2024 பகல் பகல் 11 மணி வரையே உங்களுக்கு துவாதசி திதி முடிவடைந்து, அதற்கப்புறம் திரியோதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூரண நட்சத்திரம். அன்று யோகத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம், அன்று பிரதோஷ காலகட்டங்கள். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது 8/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு காலையில் 10 மணி வரை திரியோதசி திதி, அதன் பின்பு சதுர்த்தசி திதி. அன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அன்று சுப முகூர்த்த நன்னாள், சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நல்நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் மிக முக்கியமான நாள், யோகமான நாள், இந்த மாதத்தின் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருகிறது. அதாவது 9/2/2024 அன்று அமாவாசை. தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை. அன்று முழுவதுமே மரண யோகம் இருக்கிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு திருவோண நட்சத்திரம் என்று நடக்கிறது. இந்த தை அமாவாசை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தை அமாவாசையில் அவருடைய முன்னோர்களை வழிபட வேண்டியது நம்மளுடைய கடமை. அடுத்தபடியாக இந்த மாதத்தின், அதாவது இந்த வாரத்தின் கடைசி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10/2/2024 சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது பிரதமை திதி, வளர்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதி வருகிறது. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இது ஒரு யோகமான நட்சத்திரம் தான். நாள் ஒரு மத்தியமான நாள். நண்பர்களே, இதுதான் இந்த வாரத்திற்கான திதி, வார, யோக, நட்சத்திர, கரண அமைப்புகள். முதல்ல நமக்கு யோக பலன்களை பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக அள்ளி தருகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல காசு பணம் நிறைய புழங்கக்கூடிய அளவுக்கு வரும். ஏன்னா தனாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் முழுவதும் மிகச்சிறந்த நற்பலனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது எதிர்பார்த்த பல விஷயங்களும், பல திருப்பங்களும், சிலருடைய அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கோ, அல்லது நான் ஏதாவது பணம் தரேன் நீங்கள் எதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கோ யோகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் நல்லா அருமையாக இருக்குது.
அதே மாதிரி 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத பகவான், அதாவது பக்தி யோகம், நம்மளுடைய முன்னோர்களுடைய பூர்வ புண்ணியம், அந்த இடம் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால இந்த வருடம் அவ்வளவு யோகங்களும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க காத்திருக்கிறது. இதை பயன்படுத்தினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரக்கூடிய வாரமாக அமையும். அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கும் அவங்களுக்கும் லாபம் உண்டு. ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே எப்பயுமே உத்தியோகம், ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது விதி. அந்த கணக்குப்படி இந்த வாரம் முழுவதுமே ஒரு சிறந்த நற்பலனை அடையக்கூடிய அளவுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த பணி மாறுதல்கள் அல்லது இடம் விட்டு இடம் மாறுறது, வீடு விட்டு வீடு மாறுறது அல்லது முன்னேற்றம் அடையக்கூடிய யோகங்கள், இது எல்லாம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும். மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அதாவது பாக்கியஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பது மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு, அதாவது அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. அதுவும் சூரியனுடைய சேர்ந்திருக்கனால அந்த பலன் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. சுபயோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரே ஒரு நாள் தான், வியாழக்கிழமை மட்டும்தான் சுப நாளாக வருகிறது. மற்றபடி சுப நாளை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் குறைவு. ஆனால் சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரத்தில் பேசுனீங்கன்னா ஒரு நல்ல யோகங்கள் உண்டு. அடுத்தபடியாக மங்களத்தை பொறுத்தளவுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி சுப யோகங்களை பொறுத்தளவுக்கு அந்த யோகங்கள் தான் உண்டு. பெண்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் அமரும் பொழுது காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும், யோகங்கள் நிறைய கிடைக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள், அதாவது சுற்றுலா செல்வதற்கோ அல்லது வெளியிடங்களுக்கு போகிறதுக்கோ அந்த வாய்ப்பெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகங்கள் உண்டு. அதுவும் குறிப்பாக தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஏற்றம் தரும் வாரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மங்களத்தை உறுதி செய்வதோ அடுத்த வாரத்தில் வச்சுங்க. ஆனால் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கு, அதே மாதிரி புத்திரவாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. அதனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குடும்பம் வரை பயன்படுத்திக்கங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஏகாதசி வருகிறது, சர்வ ஏகாதசி. அன்று ஏகாதசி தேதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்ததாக புதன்கிழமைக்கு பிரதோஷம் வருகிறது. நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுக்கும். அடுத்தபடியாக மிக முக்கியமாக இந்த மாதத்தில் தை அமாவாசை இந்த வாரத்தில் வருகிறது, வெள்ளிக்கிழமைக்கு வருது. இந்த தை அமாவாசையில் அவரவருடைய இல்லங்களிலே இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தீர்கள், இது உங்களுக்கு சிறந்த நற்பலனை கொடுக்கும். ஏன்னா வருடத்தில் 3 அமாவாசை தான் மிக முக்கியமான அமாவாசை. ஆடியில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்சத்து அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குற அமாவாசையாக அமையக்கூடிய காரணத்தினால எல்லாமுள்ள இறைவன் அனுக்கிறதால இந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். சர்வ நிச்சயமாக உங்களுக்கு எல்லா யோகங்களும் நன்மையிலும் நிச்சயமாக கிடைக்கும். இனிய வாழ்த்துக்கள்.